வெல்கம் டு ஸ்டடி ஃபார் செட்நெட் மேனேஜ்மெண்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற மேனேஜர்ஸ், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜர்ஸ். மேனேஜர் அப்படிங்கிற பர்சன் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸோட 3 இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணி அட் த எண்ட் 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறவராக இருப்பார். அவரை தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் ஆர் தட் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அ மேனேஜர்ஸ். அண்ட் 3 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். என்னென்ன ரோல்ஸ்? இன்டர்பர்சனல் ரோல்ஸ், informational roles and decisional roles. இதுதான் 3 important roles for a managers. 3 important skills ஓட 3 important roles play பண்ணி at the end 2 important results கொடுக்கணும். அதுதான் அந்த 2 important results என்னன்னு பார்த்தோன்னா, டாஸ்க் கம்ப்ளீஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அவரை தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். தட் இஸ், நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷனை, தட் இஸ் இண்டிவிஜுவலோட அவுட்புட்டை நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் as well as இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸை ப்ராப்பராக பிளான் பண்ணி அட் த எண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்டில் we are having 3 levels of management. First one is lower level management, next one middle level management, third one top level management. அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப இன்டர்லிங்க் ஆகிற இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பாலிசி ஃபார்முலேஷன், செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஃபார் அ ஹோல் ஆர்கனைசேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபார் அ சிங்கிள் டிபார்ட்மெண்ட். ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஒரு ஹோல் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் டிவிஷனுக்கோ கிடையாது. இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹோல். இட் இஸ் ஃபார் அ கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹென்ரி ஃபயால். நம்ம மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கும் பொழுது ஹென்ரி ஃபயாலை லெஃப்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளால் படிக்கவே முடியாது. பிகாஸ் ஹென்ரி ஃபயால் வந்து ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. அது யாருன்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஃபயால் தான். பிகாஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் as well as அவரோட இன்புட்ஸ் ஃபார் அ டெஃபினேஷன் வந்து ரொம்பவே அதிகம் ஃபார் த மேனேஜ்மெண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம மேனேஜ்மெண்ட் படிக்க ஆரம்பித்தாலே 14 பிரின்சிபல்ஸ் தான். அந்த 14 பிரின்சிபல்ஸ் கொடுத்தது ஹென்ரி ஃபயால் தான். அண்ட் 6 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து காயின் பண்ணதும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஃபயால் தான். இந்த 6 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல், செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல், third one is financial, fourth one is security, fifth one is accounting and the sixth one is managerial activities. 6 types of organizational activities coin பண்ணதும் யார் தான்? ஹென்ரி ஃபயால் தான். அந்த 6 types of organizational activities என்னென்னா, டெக்னிக்கல், கமர்ஷியல், ஃபினான்ஷியல், செக்யூரிட்டி, அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸை காயின் பண்ணது யார் அப்படின்னா ஹென்ரி ஃபயால் தான். அண்ட் he gave a 5 primary functions of management. Functions of managementல ஒரு 5 primary functions of management-ம் காயின் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இந்த 5 ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸை கொடுத்ததும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஃபயால் தான். இந்த 2 டெஃபினேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட். ஃப்ரம் த 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த 2 நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த 2 டெஃபினேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹென்ரி ஃபயாலோட டெஃபினேஷன். டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், கமாண்ட், கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். இந்த டெஃபினேஷன் கொடுத்தது வந்து ஹென்ரி ஃபயால்.
நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தோம்னா பீட்டர் ட்ரக்கர். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ மல்டிபர்பஸ் ஆர்கன். அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிற டேர்ம் என்னென்ன பண்ணணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், மேனேஜரை மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் ஒர்க்கை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பீட்டர் ட்ரக்கரோட எக்ஸ்பெக்டேஷன். மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டிபர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் business and manages and manages worker and work அப்படிங்கிறது பீட்டர் ட்ரக்கரோட டெஃபினேஷன் ஆன் மேனேஜ்மெண்ட். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நார்மலாக நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுது we used to take out with the 5 functions of management, that is planning, organizing, staffing, directing and controlling. இதுதான் 5 functions of management அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருப்போம். அந்த 5 functions இல்லாமல் we are having another 4 functions, இன்னும் ஒரு 7 functionsம் கூட இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்த்துக்கோங்க. 5 functions of management was given by Hoons and 4 functions என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை கிவன் பண்ணது சார்ஜ் அண்ட் ஜெரி அப்படிங்கிறவங்க வந்து 4 functions of மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 functions என்னென்ன அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஆக்சுவேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இதுதான் 4 functions of மேனேஜ்மெண்ட். அண்ட் 7 functions of மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து போஸ்ட்கார்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்கார்ப்பில் CO அப்படிங்கிற டேர்மை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறணும். பிகாஸ் CO அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேட்பாங்க இன் போஸ்ட்கார்ப் CO denotes the அப்படின்னா நம்மளுக்கு CO அப்படிங்கும்போது கண்ட்ரோலிங் அப்படின்றதுக்கு கூட நம்ம ஆன்சர் தெரியாத இருக்கிற பட்சத்தில் கண்ட்ரோலிங் அப்படின்னு கூட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ CO அப்படிங்கிறது தட் இஸ் ஃபார் கோஆர்டினேஷன். ஓகேவா? இதுதான் 7 functions ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 functions வாஸ் given பை லூதர். ஓகேவா? இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? 4 functions இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனோவேஷன், செகண்ட் ஒன் இஸ் ரெப்ரசன்டேஷன், தேர்ட் ஒன் இஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் கம்யூனிகேஷன். இதுதான் 4 functions ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த தியரி பார்ட் ஓரியன்டாக தான் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 10 MCQs கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த MCQஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் கொடுத்த MCQஸ்க்குரிய ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம்? பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷனுங்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஃபினான்ஷியல், இன்ஃபர்மேஷனல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸை ப்ராப்பராக பிளான் பண்ணி ரிசல்ட் ஓரியன்டாக மூவ் ஆகிறது தான் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்க்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். அது வந்து எந்த பர்பஸ்க்காண்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரேமிங் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ்க்காண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. தென் இது எல்லாமே நார்மலான ஹென்ரி ஃபயால் பற்றி நம்ம பார்த்தது தான். ஃபாதர் ஆஃப் ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி, இது எல்லாமே யார் அப்படின்னா ஹென்ரி ஃபயால். தென் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். டெஃபினேஷன்ஸில் ஹென்ரி ஃபயாலோட டெஃபினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஒருத்தரோட டெஃபினேஷன். டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு மேனேஜ், டு ஆர்கனைஸ், டு கண்ட்ரோல், டு கோஆர்டினேட் அண்ட் டு கமாண்ட். To manage is to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control. இந்த டெஃபினேஷன் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஃபயால். ஓகேவா? அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டிபர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் அ பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் அ மேனேஜஸ் அண்ட் மேனேஜஸ் அ ஒர்க்கர் அண்ட் ஒர்க். இந்த டெஃபினேஷன் கொடுத்தது வந்து பீட்டர் ட்ரக்கர். தென் போஸ்ட்கார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யார் கொடுத்தான்னு நம்ம பார்த்தோம், லூதர் ஹலிக். அண்ட் CO அப்படிங்கிறது வந்து டினோட்ஸ் கோஆர்டினேட்டிங் அண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த 5 functions பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், ஹூன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹூன்ஸ். நம்ம ஹென்ரி ஃபயாலோட அந்த 5 functionsஐயும் இந்த 5 functionsஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறணும். இது பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்.
ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேவா? இது வந்து ஹென்ரி ஃபயால். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்தது வந்து ஹோம்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து எது சப்சிடரி ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். மோட்டிவேஷன் வந்து 4 சப்சிடரி ஃபங்க்ஷனில் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா 14 பிரின்சிபல்ஸ் எக்ஸ்பெக்டட் MCQs ஆன் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் நெக்ஸ்ட்டு MCQஸோட உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். as well as உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷனையும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.